ஹலோ, பிரைஸ் லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நல்லா இருக்கீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற வேதவசனம் சங்கீதம் 61 அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்கள். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பலத்த துருகமுமாயிருந்தீர். நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது ராஜாவுக்கு விரோதமாக சவுல் எழும்பினார். தன்னுடைய சொந்த மகன் அப்சலோமும் எழும்பினார். எல்லாவற்றிலையும் ஆண்டவர் கூட இருந்தபடியால், அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டபடியால் கர்த்தரே அந்த இடத்துல யுத்தம் பண்ணி அவரை ஜெயிக்க பண்ணினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் எதிரான சூழ்நிலைகள் காணப்படுகிறதா? நமக்கு எதிரி யார் தெரியுமா? எபேசியர் 6 அதிகாரம் 12 வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அதாவது பிசாசோடும் அவன் சேனையோடும் நமக்கு யுத்தம் உண்டு. இந்த பொல்லாத பிசாசு தான் பல மனிதர்களை நமக்கு எதிராக எழுப்பி நமக்கு எதிரான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். இந்த பொல்லாத பிசாசை எதிர்க்க ஆண்டவர் நமக்கு வெப்பன்ஸை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது என்ன என்று பார்ப்போமா? முதலாவது சத்தியம் என்கிற அரைக்கச்சை, பெல்ட், அதாவது ட்ரூத். இரண்டாவது நீதி என்னும் மார்கவசம், ரைட்டஸ்னஸ், பிரஸ்ட் பிளேட். மூன்றாவது சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, காஸ்பல் ஆஃப் பீஸ், ரெடினஸ், ஃபுட்வியர். விசுவாசம் என்னும் கேடகம். பிசாசு பொல்லாத அக்கினி ஆஸ்திரங்களை எய்யும் போது அதை தடுப்பதற்காக விசுவாசம் என்னும் கேடகம், ஃபெய்த் என்கிற ஷீல்ட். ஐந்தாவது தலைச்சீரா, அதாவது ஹெல்மெட், ரட்சிப்பு, சால்வேஷன் தான் இந்த ஹெல்மெட். ஆறாவது ஸ்வர்ட், வாள், வேர்ட் ஆஃப் காட், ஆண்டவருடைய வசனம். எல்லாவற்றிலையும் ஆவியிலே நாம ஜெபம் பண்ண வேண்டும், மன உறுதியாக இருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். பிசாசின் தந்திரங்களை எதிர்க்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பத்தி எனக்கு தெரிந்து கொண்டோம் இல்லையா? நாம் அதை தொடர்ந்து பயன்படுத்துவோம். நாம் கிறிஸ்துவுக்குள் ஜெயாளிகள். ஆண்டவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நாம் ஜெய வீரர்கள். இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். பரிசுத்த ஆவியானவரை தொடர்ந்து வழி நடத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you all. Bye bye.